கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையே நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய திருப்தி எதிலே உள்ளது என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் சிறிது நேரம் நாம் தியானிக்கலாம். பிரியமானவர்களே, நம்முடைய திருப்தியானது நம்மை குணமாக்கும் கிறிஸ்துவனிடத்திலா அல்லது நாம் பெற்றுக்கொள்ளும் நன்மை எடுத்தலா என்கிறதான ஒரு கருத்தின் அடிப்படையிலே தேவனுடைய வார்த்தையை நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய திருப்தி அநேக நேரங்களில் தேவன் நமக்கு நிறைய காரியங்களை அவர் கொடுக்கிறார், நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். பேராபத்திலிருந்து அவர் விடுதலை கொடுக்கிறார். ஒரு மிகப்பெரிய ஒரு வியாதியிலிருந்து அவர் நமக்கு விடுதலையும் சமாதானத்தை கொடுக்கிறார். நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு தேவன் நமக்கு அவர் பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம எதிர்பார்க்கிற ஒன்று தேவனுடைய சமூகத்திலிருந்து கிடைக்கும் பொழுது அந்த எதிர்பார்க்கிறதான ஒன்றினுடைய அந்த மதிப்பானது கொடுக்கிறதான தேவனை காட்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் புரிந்து கொள்ளாத வரையில் நாம் பெற்றுக்கொள்கிறதானே அந்த பரிசு பொருட்களையும் அந்த ஆசீர்வாதங்களை காட்டிலும் தேவன் நம்முடைய கண்களுக்கு, நம்முடைய பார்வைக்கு, நம்முடைய எண்ணங்களுக்கு அவர் சிறியவராகவே அவர் தென்படுவார். ஆக பிரியமானவர்களை, இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியதான சத்தியம் என்னென்னா, நாம் பெற்றுக்கொள்கிறதான விடுதலை காட்டிலும் நமக்கு விடுதலை கொடுக்கிறதான தேவனிடத்தில் நாம் மிக மிக அதிகமான நம்பிக்கையுள்ளவர்களாக, நாம் அவரை உயர்த்துகிறவர்களாக, அவரை நாம் போற்றுகிறவர்களாக, அவரை நாம் தொழுது கொள்வர்களாக நாம் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் வேத வசனங்களை நாம் கண்ணோக்கி பார்க்கும் பொழுது லூக்கா 17ஆம் அதிகாரம் 11 நாம் பார்க்கும் பொழுது, பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா, கலிலே எனும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்ரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று. பிரியமானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது அவர் எருசலேமுக்கு அவர் பிரயாணம் போகையில் சமாரியா, கலிலே எனும் நாடுகளின் வழியாக அவர் நடந்து போகிறார். அப்படி அவர் போகும்பொழுது அந்த கிராமத்தில் குஷ்ரோகமுள்ள 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று, ஏசையரே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி சத்தமிட்டார்கள். ஆண்டவராக இயேசுவான் அவர்களை பார்த்து, நீ போய் உங்களை ஆசாரியர்களுக்கு காண்பீங்கள். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாக இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணுமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். பிரியமானவர்களை, இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது அந்த 10 குஷ்டரோகிகளில் ஒரு குஷ்டரோகி மாத்திரம்தான் என்ன பண்ணுறான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்தும்படியாக, அவரை உயர்த்தும்படியாக இங்கே என்ன பண்ணுறான், திரும்பி வருகிறவனாக இருக்கிறான். பிரியமானவர்களை, அநேக நேரங்களில் நம்ம கூட தேவனுடைய சமூகத்தில் கிறிஸ்துவனிடத்திலிருந்து அநேக நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வதுண்டு. ஆனால் அந்த பெற்றுக்கொண்டதான அந்த நன்மைகளுக்கு பிரதிபலனாக நாம் தேவனுக்கு அந்த அளவுக்கு என்ன பண்ணுறதில்ல, நன்றி செலுத்தக்கூடியதான இருதயமுடையவர்களாக நாம் அநேக நேரங்களிலே காணப்படுவதில்லை. பிரியமானவர்களே, இங்கே அவர்களில் ஒருவன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே அந்த ஆரோக்கியமான அந்த குஷ்ரோகி உரத்த சத்தத்தோடு என்ன பண்ணுறான், தேவனை மகிமைப்படுத்துகிறவனாக இருக்கிறான். பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், சில காலங்கள் ஒரு ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கலாம். ஒரு குழந்தை இல்லாததற்கு ஒரு 10 வருடங்கள் காத்திருக்கலாம். ஒரு உயர்வுக்காக 10-20 வருடங்கள் காத்திருக்கலாம். இல்லை ஒரு நன்மைக்காக காத்திருக்கலாம். ஆனால் அந்த நன்மையை தேவன் என்ன பண்ணுறாரு, கொடுத்த உடனே அந்த நன்மை கொடுத்ததானே தேவனை நாம் மறந்து போவர்களாக, தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல முடியாதபடி
அந்த நன்மையை பெற்றுக்கொண்டு அந்த நன்மையை நம்ம என்ன பண்ண உயர்த்துகிறோமே ஒழிய அந்த நன்மையின் மூலமாக நமக்கு பெருமை தேடிக்கொள்கிறோமே ஒழிய மாறாக நன்மையை கொடுத்த, ஆசீர்வாதத்தை கொடுத்த, விடுதலை கொடுத்த தேவனிடத்தில் நம்ம என்ன பண்ணுறதில்ல, நம்முடைய திருப்தியானது இருப்பதில்லை. இது மிகப்பெரிய ஒரு பாதகத்தை நமக்கு கொடுக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, யோவான் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, நீ போய் சீலோவாம் குளத்தில் கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படி அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பிறவைக்குடன் குஷ்ரோகிகளில் 10 பேரில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சோத்திரம் செலுத்தி தேவனை மகிமைப்படுத்துகிறன் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இடத்துல பார்க்கிறோம், யோவான் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, நீ போய் சீலோவாம் குளத்தில் கழுவு அப்படின்னு என்றார். அவன் போய் சீலோவாம் குளத்தில் என்ன பண்ணுறான், கழுவுகிறான். பிரியமானவர்களே, சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். இப்போது இங்கே பிறவி குருடனை பார்க்கிறோம். சிஷ்யர்கள்லாம் கேட்டுறாங்க, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவன் பெற்றகள் செய்த பாவமோ என்றார். அதற்கு இயேசுவான சொல்கிறாரு, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவம் அல்ல, பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல. தேவனுடைய கிரிகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இவன் இப்படி பிறந்தான் என்று அவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த இடத்துல அந்த குருடனை பொறுத்து சீலோவாம் குளத்தில் கழுவுன்றான். அவன் போய் கழுவுனா பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவராக இயேசுவானவர் வெறுமனே அவன் கண்களை மாத்திரம் திறக்கவில்லை, மாறாக அவனுடைய மனக்கண்களையும் ஆண்டவராக இயேசுவானவர் திறந்திருக்கிறார் என்பதை பின்வரும் வசனங்களில் நாம் பார்க்கும்போது அதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. யோவான் 9ஆம் அதிகாரம் 28, 29 பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள் அவனை வைது, நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசேனுடைய சீஷர். மோசேனுடைய தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கே இருந்து வந்தான் என்று அறியோம் என்றார்கள். அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவன் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பிறவி குருடனாயிருக்கிற கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். அவர்கள் அவனுக்கு பிரயுத்தமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். பிரியமானவர்களே, இந்த இடத்துல பார்க்கிறோம், ஒரு பிறவி குருடனாக இருக்கிறதானே அந்த மனுஷன் ஆண்டவராகிய இயேசுவானவர் தன்னுடைய கண்களை திறந்தார் என்கிறதானே ஒரு முழு விசுவாசம், அந்த நம்பிக்கையின் உறுதியானது எத்தனை பேர் அதிகாரிகள் மிரட்டுறாங்க, அவனை அலக்கழிக்கிறார்கள், அவனுடைய தாயும் தகப்பன்மாரையும் விசாரிக்கிறார்கள். ஆனால் அப்படி இருந்தும் அந்த குருடன் தான் பெற்றுக்கொண்டதான அந்த விடுதலையை கொடுத்ததானே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அந்த விசுவாசமானது அவனுக்கு ஒழிந்து போகாதபடி அவனுக்கு மிகவும் அமிதமாய் அந்த விசுவாசத்தின் உறுதியிலே அவன் நிலைத்து நிற்கான்னு பாருங்கள். யோவான் 9:35 நாம் பார்க்கும் பொழுது, அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரத்தில் விசுவாசமாக இருக்கிறாயா என்றான். அதற்கு அவன், ஆண்டவரே, அவ்விடத்தில் நான் விசுவாசமாக இருக்கும்படி அவர் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிற அவர்தான் என்றார். உடனே அவன், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். பிரியமானவர்களே, இந்த இடத்துல ஒரு குருடனாயிருக்கிறதானே அந்த பிறவி குருடனுடைய கண்களை ஆண்டவராகிய இயேசுவானவர் திறந்து அவன் விசுவாசிக்கும்படியாக என்ன பண்ணுறாருன்னா அவனுடைய குருட்டுத்தன்மை அவர் மாற்றுகிறார். வெறுமனே உலக பிரகாரமான கண்களை மாத்திரமல்ல, அவன் மனதில் இருக்கிறதான எல்லா விதமான பாவ அழுக்கையும் ஆண்டவராக இயேசுவானவர் என்ன பண்ணுறார், துடைத்து விட்டு மாறாக விசுவாச கண்களையும் அங்கே அவர் என்ன பண்ணுறாருன்னா அவன் அந்த பெருவை கொண்டனாக இருக்கிறதான அந்த மனுஷனுக்கு தருகிறார். உடனே அவன் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் சொல்லி அவரை படிந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இடத்துல பார்க்கிறோம், குருடன்
என்ன பண்ணுறான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசமாக இருக்கிறான். ஆனால் இங்கே மனக்கண்கள் திறக்கப்படாத பரிசேய குருடர்களை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, அதே யோவான் 9ஆம் அதிகாரம் 39 41 பார்க்கும் பொழுது, இயேசு காணாதவர்கள் காணும்படியாக, காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாயத்தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். அவர்களுடனே இந்த பரிசேயரில் சிலர் இவர்களை கேட்டபொழுது, நாங்களும் குருடரோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராயிருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. நீங்கள் காண்கிறோம் என்று சொல்கிறபடினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கி அநேகர் கூட எனக்கு எல்லாமே தெரியும், இயேசு கிறிஸ்து தெரியும், எனக்கு என்ன பண்ணோம், தேவனை தெரியும், பரிசுத்த ஆவி தெரியும், நான் பைபிளை முழுசுமாக கரைச்சி குடித்தவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது இல்லைன்னா, நிறைய பேர் தேவனுடைய அந்த சித்தத்தை, தேவன் கொடுக்கிறதான அந்த விசுவாச வாழ்க்கை நன்மையை அவர்கள் புரிந்து கொள்ளாமல், மாறாக தாங்கள் பெற்றுக்கொண்டதான நன்மைகளை அவர்கள் உயர்த்துகிறார்களே ஒழிய, மாறாக நன்மைகளை கொடுத்ததான தேவனிடத்தில், நன்மைகளை கொடுத்ததான கிறிஸ்துவனிடத்தில் என்ன பண்ணுறதில்ல, விசுவாசம் இல்லாமல் அவர்கள் குருடராய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆக பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம் என்னென்னா, நம்முடைய திருப்தியானது எங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மை குணமாக்கும் கிறிஸ்துவனிடத்தில் இருக்க வேண்டும். மாறாக நம்ம குணமாக்கும் கிறிஸ்துவனிடத்தில் தான் அந்த விசுவாசம் இருக்கணும். மாறாக நாம் பெற்றுக்கொண்ட நன்மையிடத்தில் அந்த விசுவாசமானது, சந்தோஷமானது இருக்கக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதற்கு சரியான உதாரணம் யாருன்னா, அந்த 10 குஷ்டரோகிகளில் ஒருவன் தான் பெற்றுக்கொண்ட அந்த நன்மையை வைத்துக்கொண்டு அவன் சந்தோஷப்பட்டு அப்படியே கடந்து விடாமல், மாறாக நன்மை கொடுத்த கிறிஸ்துவனிடத்தில் அவன் என்ன பண்ண, கனத்தை செலுத்துகிறான். அதே மாதிரி அந்த குருடன், பிறவி குருடன், மாறாக ஆண்டவராக இயேசுவானவர் அவனுக்கு கண்களை திறந்து கண்களை கொடுத்ததுனாலே 2 விதமான ஆசீர்வாதங்களை அவன் என்ன பண்ணுறான்னா, அவருக்கு திருப்பி என்ன நன்மையை திருப்பி அந்த நன்றியை செலுத்துகிறபடினாலே, ஒன்று உலக வாழ்க்கையில் கண்கள் அவனுக்கு திறக்கப்பட்டது. தன்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே அந்த விசுவாசத்தின் உறுதியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக அவன் நிலைநிறுத்தி கொண்டான். ஆக பிரியமானவர்களை, இன்றைக்கு நாமும் கூட வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய திருப்தி நாம் பெற்றுக்கொண்ட நன்மையிடத்தில் அல்ல, மாறாக நம்மை குணமாக்கும் கிறிஸ்துவனிடத்தில் நம்முடைய உறுதி இருக்கும் என்பதை, திருப்தி இருக்கும் என்பதை நாம் இந்த நாளிலே உறுதிப்படுத்திக் கொள்வோம். தேவன் தாமே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.